ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். வழக்கமாக பார்த்திங்கன்னா காலையிலே வந்து நம்ம அவ்வை சண்முகியாக மாறிடுவோம். வேலைன்னு சொல்லி அவ்வளோ ஸ்பீடாக வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு பசங்க கொஞ்சம் லேட்டாக போகிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே சமையல் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசித்தேன், சரி நம்ம எதுக்கு போட்டு சமையல் பண்ணிக்கிட்டு பேசாமல் ஏதாவது தயிர் வச்சு அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக செஞ்சுக்கிடுமா அப்படின்னு. மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு யோசிச்சுட்டேன். ஏன்னா நம்ம சிம்பிளாக செய்கிறோம் அப்படின்ட்டு ஆரம்பிப்போம். ஆனால் காலையில் ஒரு சிம்பிளா, மதியம் ஒரு சிம்பிளா, நைட்டு ஒரு சிம்பிளான்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். மொத்தத்தில் 3 வேளை சமைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சரி வேண்டாம் ஒரேடியாக குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். பூண்டு குழம்பு வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பூண்டு குழம்பு வந்து நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தோசைக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி அதுதான் வச்சேன். சரி இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். முட்டை வந்து நம்ம ஆம்லேட் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், அவிச்சாலும் நல்லா தான் இருக்கும். சரி சிம்பிளாக அவிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அவிக்க தான் செய்கிறேன். முட்டை பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முட்டை மட்டும் சேஃப் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி இதில் 2 முட்டை மஞ்சக்கரு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு திங்கிங் இருந்துச்சு. சரி அவிச்சிட்டு நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஃபைனலாக அதில் என்ன இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்காய் போட்டு வச்சு அதில் உள்ள முருங்கைக்காய் சாப்பிட்டோன்னு வைங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி புளி குழம்புலலாம் முருங்கைக்காய் வந்து சூப்பராக இருக்கும். அதில் பூண்டு குழம்புல வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். சரி ஃபைனலாக முட்டை வந்து வெந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நான் நினச்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து 2 மஞ்சக்கரு இருந்துச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் 2 மஞ்சக்கரு அதுக்கப்புறம் 3 மஞ்சக்கரு இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து நிறையா டைம் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.